கார்த்திகை மாத பிறப்பு. கார்த்திகை மாதம் என்பது ஆன்மீக ரீதியாக மிகவும் முக்கியமான மாதமாக கருதப்படுகிறது. சிவபெருமான் ஜோதி வடிவமாக மகாவிஷ்ணுவிற்கும் பிரம்மாவிற்கும் காட்சியளித்தது. லிங்க வழிபாடு தோன்றியதும் லிங்கோத்பவர் அவதாரம் எடுத்ததும் இந்த நாளில்தான். கார்த்திகை மாத பௌர்ணமி நாள் பார்வதி தேவி திருவண்ணாமலையில் மலையே சிவனாக நினைத்து கிரிவலம் வந்தார். அவருக்கு மலையைச் சுற்றி 8 இடங்கள் 8 விதமாக சிவபெருமான் காட்சியளித்தார் என்றும், சிவனை வழிபட்டு அவர்களில் பாதியாக பார்வதி அங்கம் வகித்ததும் இந்த நாளில்தான் என்று சொல்லப்படுகிறது. இப்படி பல சிறப்புகளை கொண்ட கார்த்திகை மாதம் சிவபெருமான், பெருமாள், சுவாமி ஐயப்பன் மற்றும் முருகப்பெருமான் வழிபாட்டிற்கு மிகவும் ஏற்றதாகும். கார்த்திகை மாதத்தின் துவக்க நாளில் அருகில் இருக்கும் முருகப்பெருமான் ஆலயத்திற்கு சென்று குறிப்பிட்ட முறையில் விளக்கேற்றி வழிபட்டால் நமது வேண்டுதல்கள் யாவும் நிறைவேறும். கார்த்திகை மாதம் தீப வழிபாட்டிற்குரிய மாதமாகும். இந்த மாதத்தில் செய்யப்படும் தீப வழிபாடு என்பது பல மடங்கு அதிகமான பலனை தரும் என்பது நம்பிக்கை. உங்களின் வேண்டுதல்கள் எதுவாக இருந்தாலும் முருகன் ஆலயத்திற்கு சென்று 3 விளக்குகள் ஏற்றி வைத்துவிட்டு ஓம் சரவணபவ என்ற மந்திரத்தை மனதார சொல்லி வணங்கிவிட்டு உங்களின் வேண்டுதலை முருகப்பெருமானிடம் சொல்ல வேண்டும். பிறகு முருகன் ஆலயத்தை 9 முறை சுற்றி வந்து வழிபட வேண்டும். இப்படி செய்வதால் முருகன் நீங்கள் முன்வைக்கும் வேண்டுதல் உடனடியாக நிறைவேறும். திருமண தடை நீங்க வேண்டுமென்றால் ஆண்களாக இருந்தால் முருகன் சன்னதியில் 5 விளக்குகள் ஏற்றி வைத்துவிட்டு ஆலயத்தை 9 முறை சுற்றி வர வேண்டும். பெண்களாக இருந்தால் 1 விளக்கு ஏற்றி வைத்துவிட்டு விரைவில் திருமணம் நடைபெற வேண்டும் என வேண்டிக் கொண்டு முருகன் கோயிலை 9 முறை சுற்றி வர வேண்டும். குழந்தை பாக்கியம் இல்லாதவர்கள் தம்பதியாக சேர்ந்து முருகன் கோயில் 3 விளக்குகள் ஏற்றிவிட்டு 6 முறை சுற்றி வந்து வழிபட வேண்டும். முருகன் சன்னதிக்கு முன் நெய் விளக்கு ஏற்றி வைத்து ஓம் சரவணபவ ஸ்ரீம் கிரீம் க்ளீம் க்ளௌம் சௌம் நமக என்ற முருகன் மூல மந்திரத்தை 3 முறை அல்லது 6 முறை மனதார சொல்லிவிட்டு வழிபடுவதால் முருகன் அருள் கிடைக்கும். முருகனிடம் முன்வைத்த கோரிக்கைகள் எதுவாக இருந்தாலும் அது நிறைவேறும். கார்த்திகை முதல் நாள் மட்டுமன்றி கார்த்திகை மாதத்திலும் செவ்வாய்க்கிழமை, சஷ்டி திதி, கார்த்திகை நட்சத்திரம் வரும் நாட்களில் இந்த விளக்கு வழிபாட்டினை தொடர்ந்து செய்வதன் மூலம் சிறந்த வழிபாட்டை செய்வதன் மூலம் நாம் முருகன் அருளை விரைவாக பெறலாம். முருகா போற்றி, கந்தா போற்றி, கடம்பா போற்றி.